ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். இன்னைக்கு ஒரு லாங் வீடியோ. இது எதுக்காக போடுறேன் அப்படின்னாக்கா நிறைய பேர் மாடித்தோட்டம் வச்சுட்டு சரியாக வளரல வைக்கலன்னு சொல்லிட்டு ரொம்ப பொறுமை இழந்துருவாங்க. ஸோ அதுக்காக தான் என்னுடைய அனுபவத்தை இந்த இடத்துல நான் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக சில நிகழ்வுகள்னால மாடித்தோட்டத்தை விட்டவங்க இல்லை மாடித்தோட்டமே வெறுத்து போச்சு அப்படிங்கிற அளவுக்கு இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கான வீடியோ தான் இது. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜெயாஸ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். ஒன்றும் இல்லை, எனக்கு ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னாடி லிஸ்மா சிஸ்டர் எனக்கு ஒரு செடி கொடுத்தாங்க. அவங்க வீட்டுக்கு நான் போயிருந்தப்ப அவங்க தோட்டத்தை பார்க்குறதுக்கு. எனக்கு ரொம்ப நாளாக கஸ்தூரி வெண்டை விதை போட்டால் வளரவே மாட்டேங்குதுன்னு அவங்க கிட்ட சொன்னனால அவங்க எனக்கு நாத்தா ஒன்று கொடுத்தாங்க. நல்லா ஹெல்த்தியாக தான் இருந்தது. கொண்டு வளர்த்து 6 மாதம் ஏமா போராடுறேங்க. முதல்ல நம்ம சரியான மண்கலவை போடாமல் வச்சதுனால தான் அது வளரவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி அது ஒரு 2-3 மாதம் அப்படியே போயிடுச்சு. உரம் போட்டு பார்த்தேன், மருந்தடிச்சு பார்த்தேன், எதுக்குமே சரியாகலை. இவ்வளோ செடிகளாக வளர்க்குறோம், இது என்ன நமக்கு இவ்வளோ சவாலாக இருக்குதே. விதையாவது போட்டால் வளராமல் இருக்க வாய்ப்பு இருக்குது. நம்ம ஏதாவது ஒன்றில் பார்க்காம பிடுங்கிடுவோம், களைன்னு நினச்சிக்குவோம், இல்லைன்னா தண்ணி வேகமாக ஊற்றிடுவோம், மற்ற செடிகளுக்கு ஊற்றுற மாதிரி இப்படி ஏதோ ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கலாம். இது ஏன் நாற்று வச்சு வர மாட்டேங்குன்னு சொல்லிட்டு தொட்டியை கொஞ்சம் பெருசாக மாற்றி பார்த்தேங்க. இந்த மாதிரி 30 லிட்டரில் 20 லிட்டர்லேருந்து 30 லிட்டருக்கு மாற்றி பார்த்தேன். அதுக்கப்புறமும் கிட்டத்தட்ட அவ்வளோ நல்ல உரம் தண்ணியே அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் கேர் கொடுத்து பார்த்தேன். அப்புறமும் 3 மாதங்க 3 மாசமா என்ன பாடாதான் படுத்தினேன். எங்கள் வீட்டில் கூட சொன்னாங்க, எதுக்கு இதுக்கு டெய்லி அவ்வளோ பராமரிப்பு, அவ்வளோ இது. ஒரு செடி வரலைன்னா போயிட்டு போகுது, அதை பிடுங்கி போட்டுட்டு வேற ட்ரை பண்ணு, எதுக்கு தண்ணிக்கும் வேஸ்ட்டு கரண்ட்டுக்கும் வேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி கூட ஒரு நாள் சொன்னாங்க. சச்சா, அன்பா ஒருத்தங்க கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது, ஒரு விஷயம் நமக்கு முடியல அப்படின்னா அதுதான் நம்ம செஞ்சு பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். முயன்று தவறி கற்றல் அப்படிங்கிறதும் பொறுமையும் ரொம்பவே நமக்கு முக்கியமான ஒரு தன்மை வேணும். நமக்கு குணாதிசயம் கண்டிப்பாக நமக்கு வேணும். அதனால தான் நான் இதை இல்லைங்க, நமக்கு அன்பாக கொடுத்தது அதை நம்ம இது பண்ணக்கூடாது. ரெண்டாவது, இவ்வளோ வளர்க்குறோம், அது ஏன் வளரலைங்கிறத நம்ம கண்டுபிடிச்சி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இலைகள் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் இந்த இலைகளை மட்டும் நான் வச்சுருக்கேன். மற்றபடி எல்லாத்தையும் ப்ரூன் பண்ணிட்டேன். பார்த்தீங்களா, இந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இலைகள்லாம் நறுங்கிக்கிட்டே இருக்கும். இலைகள் வரும், இந்த பாருங்க 2-3 கிளைகள் வருவாங்க. வந்தவுடனே இந்த பார்த்தீங்களா, இந்த ஒரு சைடு அப்படி காஞ்சி நிற்கிதா, இப்படி ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு கிளைகள் வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் காஞ்சிடும். இந்த மாதிரி தான் இலைகள் முறுமுறுன்னு ஒரு மாதிரி வருவாங்க. அவ்வளோ நம்ம முட்டையா விளம்பி நம்மளை எல்லாமே ட்ரை பண்ணிட்டேன். ஆனாலும் அதை நான் எடுத்து போடலைங்க. கிட்டத்தட்ட 6 மாத காலம் முடிஞ்சிருச்சு. இப்போ தான் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவங்களுடைய அன்புக்கும் நம்ம அது மேலே வச்ச அக்கறைக்குமான ஒரு பரிசு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைமா இங்க பாருங்க, இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பசுமையான இலைகளை நான் இதுல பார்க்கவே இல்லை. நீங்க பாருங்களேன், இப்பதான் ஒரு 1 வீக்கா நல்ல அது மாதிரி அடியிலையும் பாருங்க நிறைய கிளைகள், நிறைய இலைகள். 6 மாசம் போராடி இருக்கேங்க. ஒரு விஷயம் நமக்கு நடக்கலை அப்படின்னு மாடி தோட்டத்துல. இதுதான் நமக்கு ஒரு சவால் அப்படின்னே கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னாக்க, ஒரு தோட்டத்தில் ஒரே செடிகளை நம்ம எல்லாத்தையும் வளர்க்குறப்ப ஒரே விதமான பராமரிப்பை நம்ம கொடுத்துருவோம். ஆனால் மாடி தோட்டம் அப்படிங்கிறது பலவிதமானது, 100 விதமானது, 400 விதமானது, 10 விதமானதுன்னு பல விதமாக நம்ம வளர்க்குறோம் இல்லையா. அப்படிங்கிறப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும். ஒருத்தரோட பிரச்சனை இன்னொருத்தங்களுக்கு பிரச்சனைகளை உண்டு பண்ணும். இல்லைன்னா கேரிங் ஒரே மாதிரியான கேரிங் நமக்கு கொடுக்கறது பற்றாக்குறையாக இருக்கலாம், தனி கேர் கொடுக்க முடியாமல் இருக்கலாம். இப்படி பலவிதமான பிரச்சனைகள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நாளும். ஒவ்வொருத்தருக்கு இல்லை, மாடித்தோட்டத்தில் 400 செடி வச்சிருந்தால் ஒரு நாளைக்கு 10 பேருக்கு பிரச்சனை வருங்க. இங்கே அப்படி 10 பேருக்கு நம்ம கேர் கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய சவால். இதில் ரொம்ப பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, கண்டிப்பாக ரொம்ப முக்கியமானது பொறுமை, பொறுமை, பொறுமை. நான் பொறுமையாக 6 மாத காலம் காத்திருந்ததுனால அதுக்கு கிடைச்ச பலன் தான் இன்னைக்கு அது அவ்வளோ அழகாக இப்படி ஒரு இலை ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்குங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ நான் உங்ககிட்டலாம் கேட்டுக்கிறது, ஒரு விஷயம் நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு மாடி தோட்டத்தில் நீங்கள் தூக்கி போட்டுட்டு கிளம்ப வேண்டியது இல்லை. அது மட்டும் இல்லை, ஒவ்வொன்றையா ட்ரை பண்ணி நிறைய அதுக்காக மெனக்கிடவும் தேவையில்லை. கொஞ்சம் பொறுமை இருந்தது அப்படின்னா
அதை வந்து நம்ம அதுக்கிட்டேருந்தே நம்ம கற்றுக்கலாம். ஒவ்வொரு வீடியோவாக பார்த்து பார்த்து கற்றுக்கிறத விட இந்த செல்லக்குட்டிகள்கிட்ட இருந்தே உனக்கு என்ன பிரச்சனைடா சொல்லி கொடுன்னு அப்போ நம்ம அவங்கக்கிட்ட இருந்தே கற்றுக்கிட்டே வரலாங்க. அதே மாதிரி தான் இன்னொரு செடியும் நான் என்னால் சொல்ல முடியும். என்ன அப்படின்னாக்க, ஒரு 10-15 நாற்றுக்கள் கொடுத்தாங்க நம்மளுடைய பியூலா சிஸ்டர். அதில் எதுவுமே எனக்கு வரவே இல்லைங்க. எல்லாமே பிரச்சனை ஆயிடுச்சு. 2 செடி நல்லா வந்தது அப்படின்னு சொல்லியிருந்தேன். 2-3 செடி நல்லா இருக்குதுன்னு. அதுலேயும் வந்து அந்த 2 செடியும் பார்த்தீங்கன்னா ஒரே வந்து சுருட்டல் நோய் வந்துக்கிட்டே இருக்குது. பார்த்தேங்க, நானும் இலையை ப்ரூன் பண்ணி விட்டு பார்த்தேன். அதுக்கப்புறமும் அது வரலை. நான் அவங்கள கண்டுக்காமல் விட்டுட்டேன். சில குழந்தைங்க ரொம்ப அடம் பிடிச்சாங்கன்னா நல்ல வழிக்கு கொண்டு வரதுக்கு ரொம்ப பாடாப்படுவோம், மெனக்கிடுவோம். ஆனால் சரியா வரலை அப்படின்னா கொஞ்சம் அவங்கள இக்னோர் பண்ணுங்க அப்படின்னா அந்த ஒரு 2 நாளையில அவங்க நம்ம வழிக்கு வந்துடுவாங்க. அது மாதிரி தாங்க இங்கே பாருங்களேன், அவ்வளோ மெனக்கிட்டேன், ஒன்றுமே நடக்கலை. இப்போ புதிய இலைகள் எல்லாம் பாருங்க ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்காளா. அதே மாதிரி இங்கே பாருங்களேன், எங்கே போனா இவளோட இலைகளெல்லாம் இலைச்சுருட்டலெல்லாம் அப்படிங்கிற மாதிரி ஃப்ரெஷ்ஷாக நிற்கிறா. 2 செடிகள். இதுதாங்க நம்ம கிட்ட இவங்களே வந்து நமக்கு கற்றுக் கொடுத்துருவாங்க நிறைய விஷயங்களை. அப்படி எனக்கு 2 விஷயம் நடந்திருக்கு. ஸோ அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணால் ஏதோ ஒரு விதத்தில் அது என்னுடைய வார்த்தையில் ஒரு வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தது அப்படின்னாலும் அது எனக்கு ஹாப்பி தாங்க. அதனால தான் நான் இந்த வீடியோவை உங்களுக்கு லாங் வீடியோவாக போடணும்னு முடிவு பண்ணினேன். ஸோ மாடித்தோட்டம் வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லை, கண்டிப்பாக பொறுமை அது ரொம்பவே முக்கியம். வேற எந்த ஒரு எதுவுமே இல்லாம காத்திருந்தோம் அப்படின்னா அதுக்கான மகிழ்ச்சியை நம்ம கண்டிப்பா அடைய முடியும். உங்களுக்கு இந்த மாதிரியான அனுபவம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே மக்களே, ஹாப்பி கார்டனிங். டேக் கேர், பை பை, see you.